அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் தொடரில் அகமதாபாத்தில் நடைபெற்ற 5வது லீக் போட்டியில் பஞ்சாப் அணியும் குஜராத் அணியும் மோதின. குஜராத் அணி டாஸ் வென்று பவுலிங்கை தேர்வு செய்தது. பஞ்சாப் அணியின் தொடக்க வீரர் திரியன்ஸ் ஆர்யா மற்றும் திலீப் ரன் சிங்கும் களம் கண்டனர். திலீப் ரன் சிங்கும் 5 ரன்னில் ரபாடா வீசிய பந்தில் ஹர்ஷக் இடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அவருக்கு அடுத்து வந்த கேப்டன் சுரேஷ் ஐயர் மற்றும் திரியன்ஸ் ஆர்யாவும் அதிரடியாகவே விளையாடினர். அது மட்டுமல்லாமல் சுரேஷ் ஐயர் 4-6 என்று அடித்து மளமளவென்று பஞ்சாப் அணியின் ரன் ரேட்டை உயர்த்தினார்கள். இருவரும் ஜோடி சேர்ந்து மிகவும் அற்புதமாக விளையாடினார். பிரின்ஸ் ஆர்யாவும் அதிரடியாக விளையாடிய நிலையில் 47 ரன்களில் ரஷீத்கான் வீசிய பந்தில் சாய் சுதர்சனிடம் கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார். அவரை அடுத்து வந்த ஒமர் சாயும் 16 ரன்னில் அவுட் ஆக, வந்த வேகத்திலேயே மேக்ஸ்வெல்லும் டக் அவுட் ஆனார். மறுமுனையில் அதிரடியாக விளையாடிய சுரேஷ் ஐயர் அரை சதம் அடித்தார். ஆனால் ஸ்டானிஷ் 20 ரன்களில் அவுட் ஆக, அடுத்து சசாங்க் சிங்கும் சுரேஷ் ஐயரும் ஜோடி சேர்ந்து அதிரடி காட்டினர். இதில் கேப்டன் சுரேஷ் ஐயர் 42 பந்தில் 5 4ம் 9 6ம் 97 ரன்கள் எடுத்தார். சசாங்க் சிங்கும் 16 பந்தில் 44 ரன் எடுத்தார். பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 243 ரன் சேர்த்தது. அதற்கு பிறகு சேசிங்கு வந்த குஜராத் அணி தொடக்க வீரரான சாய் சுதர்சனும் கேப்டன் சுமன் கில்லும் களம் கண்டனர். ஒரு ஓவருக்கு 12 ரன் மேல் எடுக்கும் நிலை ஏற்பட்டது. தொடக்கத்தில் சுமன் கில்லும் 14 பந்தில் 33 ரன் எடுத்து அவுட் ஆனார். அதன் பிறகு சாய் சுதர்சனும் பட்லரும் இருவரும் இணைந்து 2வது விக்கெட் இழப்பின் பொழுது 84 ரன் சேர்த்தனர். சுதர்சன் அவுட் ஆன பிறகு ரூதர்போர்டும் களம் கண்டார். ரூதர்போர்டும் பட்லரும் பார்ட்னர்ஷிப் அமைத்து அதிக ரன்கள் மளமளவென்று குவித்தனர். 56 ரன் எடுத்த நிலையில் பட்லரும் அவுட் ஆக, ரூதர்போர்ட் 28 பந்துகளில் 46 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். 28 பந்துகளில் 46 ரன் எடுத்து கடைசி வரை போராடினார்கள். இதனால் குஜராத் அணி 20 ஓவர் முடிவில் 237 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. 11 ரன் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது குஜராத் அணி. நன்றி, வணக்கம்.